சொன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி என் வாக்கு விஜய்க்கு தான், என் குடும்ப வாக்கு விஜய்க்கு தான், நாங்க எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு நாங்க விஜய்க்கு போட மாட்டோம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் முதன்மையான காரணமா அந்த நடிகையோட மேடையறன அந்த சம்பவம். அப்ப பெண்களோட வாக்குப்புறா போச்சு, பெண்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துட்டங்கிற பிறகு அப்புறம் மகளிர் தின நிகழ்வுல மனைவி விவகாரத்தை குறித்து பேசுறப்ப அவங்க அவளை ஒருத்தில்லைன்னாப்புல, எப்படி அவங்க அவளை ஒருத்தில்லைன்னாப்புல, அதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது ஆணாதிக்கத்தோட உச்சம், அகம்பாவத்தோட உச்சம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. இப்படி இந்த நடிகையோட மேடையறினது, அவளை ஒருத்தில்ல அப்படின்னு விஜய் பேசினது, இது எல்லாம் கடைக்கோடி வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அப்ப விஜய்க்கு வரும்னு நம்பின அந்த பெண்களின் வாக்கு வர போறது இல்லை, ஒட்டு மொத்தமா சேதாரமாகி போச்சு. அப்ப அதுல பயங்கரமா விஜயோட பின்பம் சேதாரமானதால சேதாரமானதை மீட்பதற்காக இவ திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், ஒரு அரசியல் நாடகம். என்ன நாடகம்னா, பெண்களை தப்பா பேசினா விஜய் பார்த்து கொண்டிருக்க மாட்டாரு. பொன்ராஜ் தாரேகாவை சேர்ந்த பெண்கள் அப்படி சொன்னாரு. அவர் ஆதங்கத்துல சொன்னா கூட அந்த வார்த்தை தவறானதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படி திரிக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களை பொன்ராஜ் பேசான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்காக விஜய் களத்தை இறங்கிட்டாரு, அதுக்காக அறிக்கை கொடுத்தாரு, அதுக்காக டிஜிபி இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு கதை கட்டுறாங்க.